அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 9, 2026 ஆடி மாதம் 24ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம் கடைசியில சொல்லியிருக்கேன். தேவையுள்ளவங்க பார்த்துக்கலாம். இப்ப 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 3ல் சந்திரன். தைரிய ஸ்தானத்தில் சந்தரிப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் துணிச்சலுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இளைய சகோதரர், சகோதரிகள் மூலம் நல்ல ஆதரவும் நிதி உதவியும் கிடைக்கும். தகவல் தொடர்பு, ஊடகம், எழுத்துத்துறை மற்றும் சந்தைப்படுத்துதல் துறையில் உள்ளவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி காணப்படும். உங்கள் பேச்சிற்கு மற்றவர்கள் மதிப்பளிப்பார்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும். அண்டை அயலர் வீட்டிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். தோள்பட்டை, கழுத்து போன்றவற்றில் வலி வந்து நீங்கும். அவசரப்பட்டு யாருக்கும் உத்தரவாதம் தருவதையோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ தவிர்க்கவும். பரிகாரம்: விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட எண் 9 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அல்லது மஞ்சள். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன். தனஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். குடும்பத்தில் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் பேசுவீர்கள். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு அல்லது கூடுதல் நன்மைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. விவசாயிகளுக்கு இன்று தனச்சேர்க்கை என்பது சற்று கூடுதலாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே போல தானிய சேர்க்கையும் சிறப்பாக இருக்கும். கண் மற்றும் தொண்டை தொடர்பான சிறு உபாதைகள் வரலாம். பரிகாரம்: மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபமேற்றி வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு. மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் மனதில் பல்வேறு எண்ணங்கள் அலைமோதும். முடிவெடுப்பதில் சற்று குழப்பங்கள் தோன்றலாம். உங்கள் எண்ணங்களில் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது. புதிய முதலீடுகளை இன்று தவிர்க்கவும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் உங்கள் திறமையால் அவற்றை சமாளிப்பீர்கள். அலைச்சல் மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் போதிய ஓய்வு அவசியம். இன்று ஆடை அல்லது ஆபரண சேர்க்கைக்கான காலம் என்பதால் இன்று கண்டிப்பாக ஆடை அல்லது ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. பரிகாரம்: பெருமாள் கோவிலில் துளசி தீர்த்தம் பெற்று அருந்துவது மன அமைதி தரும். அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 1. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை அல்லது பச்சை நிறம். கடக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 12ல் சந்திரன். சுப செலவுகள் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல் அல்லது வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் வரக்கூடும். வெளிநாடு தொடர்புடைய வேலை, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். வெளியூர் பயணங்களால் புது அனுபவம் கிடைக்கும். இரவில் வீண் சிந்தனைகளை தவிர்த்து நேரத்திற்கு உறங்குவது ஆரோக்கியத்திற்கு நல்லது. பரிகாரம்: சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது சிறப்பான பலன்களை தரும். அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை அல்லது வெள்ளி நிறம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 11ல் சந்திரன். லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் பெரும் வெற்றி அடையும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் வசூலாகும். மூத்த சகோதரர் அல்லது சகோதரி மூலம் உதவிகள் கிடைக்கும்.
நண்பர்கள் மூலமாக நல்ல வழிகாட்டுதலும் லாபமும் கிடைக்கும். புதிய வியாபார தொடர்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் உங்கள் திட்டங்களுக்கு மேல் அதிகாரிகள் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் தருவார்கள். நண்பர்களிடம் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்புகளை வைக்க வேண்டாம். சூரிய பகவானுக்கு காலை நேரத்தில் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் தங்க மஞ்சள் அல்லது ஆரஞ்சு. கன்னி ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 10ல் சந்திரன். ஜீவனஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உத்தியோகம் மற்றும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். உங்களது பணித்திறன் பாராட்டை பெறும். புதிய தொழில் தொடங்கவோ அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ திட்டமிடுபவர்களுக்கு சாதகமான நாள். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். தந்தையின் மூலம் உதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். பரிகாரம்: பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடவும். அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை அல்லது நீலம். துலா ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 9ல் சந்திரன். பாக்யஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்கள் மூலம் பெரிய நன்மைகள் உண்டாகும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தொலைதூர பயணங்கள் சாதகமாக முடியும். உயர்கல்வி படிக்க விரும்புபவர்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். பிரயாணங்களின் போது உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்ளவும். பரிகாரம்: ஸ்ரீ லலிதா சகஸ்நாமம் பாராயணம் செய்வது சிறப்பு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் அல்லது வெள்ளை. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 8ல் சந்திரன். மன உளைச்சல், தேவையற்ற பயம் மற்றும் காரிய தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. புதிய உடன்படிக்கைகளில் கையெழுத்திடுவதையும் புதிய முயற்சிகளை தொடங்குவதையும் தள்ளி போடுவது நல்லது. வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மௌனம் காப்பது பல பிரச்சனைகளை தவிர்க்கும். வாகன பயணங்களின் போது மிகவும் எச்சரிக்கையுடன் வாகனங்களை இயக்குவது நல்லது. இன்று யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்க்கவும். மௌனம் கடைபிடிப்பது மிகச் சிறந்தது. பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கை தேவை. பரிகாரம்: துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபமேற்றி அபிராமி அந்ததி படிப்பது சிறந்தது. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. தனுசு ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 7ல் சந்திரன். கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வும் அன்பும் பெருகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் தரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வாடிக்கையாளர்களிடம் நல்ல நற்பெயர் கிடைக்கும். உணவு பழக்கத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. வயிற்று உபாதைகளை தவிர்க்கவும். நண்பர்கள் மூலம் இன்று உதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி வியாபாரத்தை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைய செய்ய இன்று உகந்த நாள். பரிகாரம்: தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாற்றி வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது சந்தன நிறம். மகர ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 6ல் சந்திரன். ருண ரோக சத்துருஸ்தானத்தில். உங்களை எதிர்த்தவர்கள் விலகிச் செல்வார்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். நிலுவையில் இருந்த கடன் சுமை குறைய வழி பிறக்கும். திறம்பட செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்ப்பீர்கள்.
போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கு உகந்த நாள். தேவையற்ற உடல் சோர்வை தவிர்க்க ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளவும். இன்று வயிற்று உபாதைகள் வர வாய்ப்புள்ளதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. பரிகாரம்: ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் அல்லது துளசி சாற்றி வழிபடவும். அதிர்ஷ்ட எண் 8 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் அல்லது கரும் பச்சை. கும்ப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 5ல் சந்திரன். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் வழியில் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும். கலை, இலக்கியம், வடிவமைப்பு மற்றும் படைப்பு துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் குவியும். பங்குச்சந்தை முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகளில் சுமூக தீர்வு கிடைக்கும். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் செலுத்தவும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரும் வாய்ப்பு கூடிய விரைவில் கூடி வரும். ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை முதலீடு செய்தவர்களுக்கு இன்று லாபம் என்பது இரட்டிப்பாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பரிகாரம்: முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி கவசம் படித்து வழிபடவும். அதிர்ஷ்ட எண் 8 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா அல்லது வயலட். மீன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 4ல் சந்திரன். சுகஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. தாய் வழியில் ஆதரவும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். புது வீடு, வாகனம் வாங்குவது அல்லது பராமரிப்பு தொடர்பான எண்ணங்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில் சுமூகமான சூழல் நிலவும். வீட்டில் சுபகாரிய அனுகூலங்கள் உண்டாகும். பயணங்களின் போது அலைச்சல் அதிகமாக இருக்கலாம். அதனால் பார்த்து பயணம் செய்வது நல்லது. விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு இன்று லாபம் சற்று கூடுதலாக கிடைக்கும். பரிகாரம்: சிவபெருமானுக்கு இளநீர் அல்லது தீர்த்த அபிஷேகம் செய்து வழிபடவும். அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது வெளிர் ஆரஞ்சு. இன்றைய திதி காலை 11:05 வரை ஏகாதசி. பின் நட்சத்திரம் மதியம் 2:43 வரை மிருகசீரிடம், பின் திருவாதிரை. சூரிய உதயம் காலை 6:09, மறைவு 6:35. ராகு காலம் மாலை 5:02 முதல் 6:35. யமகண்டம் மதியம் 12:22 முதல் 1:56. குளிகை மதியம் 3:29 முதல் 5:02. நல்ல நேரம் காலை 7:15 முதல் 8:15. மாலை 3:45 முதல் 4:45. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.